ஸ்ரீராம ஜெயம். நம்ம இன்னைக்கு ஓணகாந்தன் தளி அப்படிங்கிற பாடல் பெற்ற சிவஸ்தலம் தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இது காஞ்சிபுரத்தில் பஞ்சுப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கு. இது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல் பெற்ற சிவஸ்தலம். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூஜை செய்யலுற்றார் அப்படின்னு வரும். அந்த பாடலை நம்ம பார்ப்போம். 3 நிலை கொண்ட ராஜகோபுரம். என்ன சிறப்புனா, தளி அப்படின்னா பழந்தமிழில் கோவில்னு அர்த்தம். ஓணங்காத்தான், ஓணன் ஒருத்த, காந்தன்னு ஒருத்த, 2 அசுரர்கள் இருந்திருக்காங்க. அவங்க பூஜை பண்ண சிவலிங்கம் தான் இந்த கோவிலில் இருக்கு. அதனால ஓணகாந்தேஸ்வரர் அப்படின்னு இந்த கோவிலை சொல்கிறாங்க. இப்போ நம்ம முதல்ல ஓணன் வழிபட்ட சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணுவோம். ஓணன் காந்தன் 2 பேருமே பானாசுரன் என்ற அரக்கருடைய சேனாதிபதியாக இருந்தவங்க. இந்த பானாசுரர் யாருன்னா மகாபலி சக்கரவர்த்தியுடைய மகன். அந்த பானாசுரன் கிட்ட சேனாதிபதியா இருந்த இந்த ஓணன்கிற அரக்கரும் காந்தன்கிற அரக்கரும் வழிபட்ட சிவலிங்கங்களை தான் இந்த கோவிலில் தரிசனம் பண்ண போகிறோம். நம்ம இந்த கோவிலுக்கு தரிசனத்துக்கு வந்த முதல் நாள் தான் பிரதோஷ பூஜை. நந்தியம் பெருமானுக்கு சிறப்பான அலங்காரம் நடந்திருக்கு. இப்போ நம்ம அர்த்த மண்டபத்துக்குள்ளே போகிறோம். சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறதுனால இது அதுக்குமே முற்பட்ட கோவில். இந்த கோவிலுடைய திருப்பதிகத்தை பொன்பெற்ற திருப்பதிகம், நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு அப்படிங்கிற இந்த பதிகத்தை இந்த அர்த்த மண்டபத்திலேயே பதிப்பிச்சிருக்காங்க. பாருங்க, ஒவ்வொரு பதிகத்துடைய பாடல்லையும் ஓணகாந்தன் தளியுளீரே அப்படி சொல்லி வரும். இந்த பதிகத்தை பாடிதான் சிவபெருமான் கிட்ட பொற்காசுகள் பெற்றாராம் சுந்தரமூர்த்தி நாயனார். நம்ம அர்த்த மண்டபத்தில் 4 சன்னதியை தரிசனம் பண்ணிக்கிறோம். பக்கத்துலேயே கணபதி இருக்காரு. துவார பாலகர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அப்படியே நேராக போனோன்னா மகா மண்டபம், அதுக்கு அடுத்தது சிவபெருமான் சன்னிதானம். இது 7ஆம் நூற்றாண்டு கோவில். பாருங்க, சுந்தரரையும் கணபதியையும் பார்க்குறோம் மகா மண்டபத்தில். இந்த பக்கம் சுப்பிரமணிய சுவாமி இருக்காரு. நேராக சிவபெருமான். என்ன சிறப்பு சொன்னால், 7ஆம் நூற்றாண்டு கோவில், அதனால இது பல்லவர் காலத்து கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பல்லவர் காலத்து கோவிலில் எப்பயுமே சிவலிங்க திருமேனிக்கு பின்னாடி சோமாஸ்கந்தரை பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கோவில்லையும் சோமாஸ்கந்தர் மற்றும் ஓணன் வழிபட்ட சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம். சிறப்பான தரிசனம். அப்படியே வெளியில் பிராகாரத்தை சுற்றி பார்க்கலாம். இந்த ஓணன் வழிபட்ட லிங்கம் பக்கத்திலேயே தான் காந்தன் வழிபட்ட லிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு தனியாக ஒரு விமானம், தனியாக ஒரு சன்னதியாக கட்டப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த காந்தேஸ்வரருடைய நந்தியம் பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிறோம். நேராக போனால் காந்தேஸ்வரர் சன்னதி, ரிஷபாரூடர், சிறப்பான அமைப்பு. இங்கே இருக்கிற கணபதிக்கு பேர் ஓங்கார கணபதி. பக்கத்திலேயே வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிறோம். நேராக பார்த்தாக்கா நம்ம காந்தேஸ்வரர் சன்னிதானத்தை சிவபெருமான தரிசனம் பண்ண முடியும். சிறப்பான தரிசனம். அப்படியே முடிஞ்சு கோவிலை வலம் வந்தோன்னா இந்த காந்தேஸ்வரர் கோவிலுக்கு கோஷ்டத்தில் திருவுருவம் எதுவும் பிரதிஷ்டை பண்ணப்படலை. ஆனால் விமானம் பாருங்க, சிறப்பான தரிசனம். ஓணேஸ்வரர் காந்தேஸ்வரர் 2 பேருமே கிழக்கு நோக்கி தரிசனம் கொடுக்குறாங்க. அதனால இப்போ நம்ம தெற்கு பிராகாரத்தில் இருக்கோம். தட்சிணாமூர்த்தி, சிறப்பான தரிசனம்.
விமானத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி பாருங்க முயலகன் மேலே தன்னுடைய வலது காலை பதிச்சிருக்க மாதிரி சிறப்பான காட்சி. நம்ம இப்போ அப்படியே பிரதட்சணத்தை தொடர்ந்தோன்னா இந்த கோவிலுடைய பிள்ளையார் வயிறுதாரி பிள்ளையார். சிறப்பு என்ன சொன்னால் சுந்தரர் பாடின பதிகத்தில் இந்த வயிறுதாரி பிள்ளையார் அப்படின்னே குறிப்பிடுறாரு. அந்த பதிகத்தோட பாடலை பார்ப்போம். நம்ம ஓனேஸ்வரருடைய பிராகாரத்தில் கோஷ்டத்தில் திருமூர்த்திகள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானோட தோழமையாக தான் இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பதிகம் சிவபெருமானோட தோழமை திறம் பேசி அடிமை திறம் கூறி அவரை பழிப்பது போல புகழ் புலப்பட செய்யும் பாடல் இது அப்படி சொல்கிறாங்க. சப்த நாக கன்னிகைகளை தரிசனம் பண்ணிக்கிறோம். சுந்தரமூர்த்தி நாயனார் பொன் பொருள் வேண்டி இந்த பதிகம் பாடினாரு. என்ன சிறப்புனா சிவபெருமானுடைய புகழெல்லாம் சொல்லி நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். இந்த கோவிலை கட்டுறதுக்காகவே தான் சுந்தரர் இந்த பதிகம் பாடி பொன்னையும் பொருளையும் பெற்றாரு அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஸ்ரீ குமரவேலன் சன்னிதானம் தரிசனம் பண்ணிக்கிறோம். வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி. சிறப்பு என்னன்னா சுந்தரர் இந்த பதிகத்தில் இவரை பற்றி குறிப்பிட்டு இருக்காரு. காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா சிவன் கோவில்லையுமே தனி சன்னிதானம் பார்வதி தேவிக்கு கிடையாது. காஞ்சி காமாட்சியே தான் எல்லா கோவிலுக்கும் அன்னையா இருந்து அருள் புரியறாங்க. தொடர்ந்து இந்த கோவிலை வலம் வரும்போது நம்ம சுந்தரர் இயற்றிய திருப்பாட்டு இந்த ஸ்தலத்துக்கான பாடலை சிந்தித்து கொண்டே வருவோம். இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த ஓனேஸ்வரருடைய பிராகாரத்தில் கோஷ்டத்தில் பிரம்மா, துர்கை, லிங்கோத்பவர் எல்லாரும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. சுந்தரரை தம்பிரான் தோழன் அப்படின்னு தான் அழைப்பாங்க. சிவபெருமான் அவருக்கு புகழூரில் கொடுத்த செங்கல் செம்பொன் கட்டிகளாக மாறினதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி திருமுதுகுன்றத்தில் கொடுத்த பொற்குவியல் அவர் என்ன பண்ணாருன்னா மணிமுத்தாரில் போட்டுட்டு திருவாரூரில் போய் எடுத்தாராம். அந்த மாதிரி அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கு. சிவபெருமான் அவருக்கு நிறையா சந்தர்ப்பங்களில் பொன் பொருள் கொடுத்து உதவியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பதிகம் பாடி தான் பொற்காசுகள் பெற்றாரு அப்படிங்கிறாங்க. இந்த பதிகம் 7ஆம் திருமுறையில் வருது. முதல் பாடலை பார்ப்போம். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூஜை செய்யலுற்றார், கையில் ஒன்றும் காணமில்லை கழலடி தொழுதுயின் அல்லால், ஐவர் கொண்டிங்கு ஆட்டம் ஆடி ஆழ்குழி பட்டழுந்துவேனு உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் ஓனகாந்தன் தளியுளீரே அப்படிங்கிறாரு. அதாவது சிவபெருமானே உன்னை நெய் பால் தயிர் கொண்டு தினம் அபிஷேகம் செஞ்சு பூஜை பண்ணுறவங்க கையில் ஒன்றும் காசு இருக்கிறதில்ல. இந்த ஐம்பொறிகளுக்கு ஆட்பட்டு மீண்டும் மீண்டும் பிறப்பு கொழியில் விழுந்து எழறோம் நாங்கள். எங்களை உய்யுமாறு நீ தான் அருளி செய்யணுங்கிறாரு முதல் பாடலில். அடுத்து இவர் பழிப்பது போல புகழறாரு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு சிறந்த உதாரணமாக இந்த 2வது பாடலை பார்க்கலாம். திங்கள் தங்கு சடைக்கண் மேலோர் திரைகள் பொருள வீசும், கங்கையாளேல் வாய்த்திரவாள் கணபதியேல் வயிறுதாரி, அங்கை வேலோன் குமரன் பிள்ளை தேவியார்கோ ட்ரட்டியாளார், உங்களுக்கு செய்ய மாட்டோம் ஓனகாந்தன் தளியுளீரேங்கிறாரு. என்ன சொல்கிறாரு, மதிசூடிய சடையோடு இருக்கிற சிவபெருமானே, உன் தலையில் இருக்கிற கங்காதேவி பார்வதிக்கு பயந்து வாய் திறக்க மாட்டா. உன் புள்ள இருக்கானே பிள்ளையார், அவன் வயிறுதாரி, அதாவது மீதி அதையும் கவலைப்பட மாட்டான். அதே மாதிரி உன்னுடைய சின்ன புள்ள விளையாட்டு புள்ள, வேலோடு இருக்கிற பிள்ளை விளையாட்டு பிள்ளை. உன்னுடைய மனைவி பார்வதி தேவி நீ சொல்கிறத மட்டும்தான் செய்வா. இப்படி உங்கள் குடும்பத்தில் யாருமே என்னை பற்றி கவலைப்படாமல் இருக்கும்போது உனக்கு நான் ஆட்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பழிக்கிற மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறது ஒரு கருத்து.
இதே மாதிரி இவர் நீ எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறிய அப்படி சொல்லும்போது 5வது பாடல் வரும்போது இந்த ஓணக்காந்தன் தளியில் இருக்கிற சிவபெருமான் சுந்தரருடைய பாடலை கேட்டு புளிய மரத்தில் போய் உக்காந்துட்டாராம். அதை அறிந்த சுந்தரர் அந்த புளிய மரத்தடியில் போய் இந்த 5வது பாட்டை பாடும்போது சிவபெருமானந்து அவருக்கு பொற்காசுகளை அருளினார். அந்த மரத்திலிருந்து விழுந்த புளியங்காயெல்லாம் பொற்காசுகளாக இருந்துதான். அதுதான் இந்த தலத்தோட வரலாறு. இங்கே ஸ்தல விருட்சம் புளிய மரம். பைரவர், நவகிரகம் மற்றும் சூரிய பகவானை தரிசனம் பண்ணி மீண்டும் மூலவர் சன்னிதானம் கிட்டேயே வந்துட்டோம். ஓணன் வழிபட்ட சிவபெருமானை நம்மளும் மீண்டும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே திரும்பும்போது இங்கே அகோர வீரபத்ர சுவாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அவரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ ஓணன் காந்தன் வழிபட்ட லிங்க திருமணிகளை தரிசனம் பண்ணிட்டோம். இதோட அப்படியே இணைக்கப்பட்ட சலந்தரேஸ்வரர் கோவிலும் இருக்குது, அதையும் தரிசனம் பண்ணிக்கலாம். சுந்தரர் காலத்தில் ஓணகாந்தீஸ்வரர் மட்டும்தான் இருந்தது. இந்த சலந்தரேஸ்வரர் கோவில் பிற்காலத்தில் இங்கே கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த சலந்தரேஸ்வரருக்குன்னே தனியாக ஒரு நுழைவு வாயிலும் ஒரு நிலை கொண்ட ராஜகோபுரமும் இருக்குது. சலந்தரன்கிற அரக்கன் பூஜை பண்ண ஈஸ்வரன் சலந்தரேஸ்வரர். இந்த சலந்தரன் சிவபெருமான் கிட்டேருந்து தான் உதித்தாரு. என்னன்னு சொன்னால், ஒரு முறை சிவபெருமானுக்கு இந்திரன் மற்றும் பிரகஸ்பதி மேலே தீவிரமான கோபம் வந்தப்ப அவர்கிட்டேருந்து எழுந்த உக்ரமான சக்தி அவருடைய கருணையினால் இந்திரனை தாக்காம நேராக கடலில் போய் சங்கமித்ததான். அந்த சக்தி தான் சலந்தரனா அரக்கனாக உருவெடுத்தது. ஜலத்தில் உருவானதுனால ஜலந்தரன். நம்ம தமிழில் சலந்தரன்னு சொல்கிறோம். சலந்தரன் சிறந்த சிவபக்தன். சலந்தரன் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ண இந்த சலந்தரேஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கிறோம். சிறப்பான தரிசனம். தன்னுடைய பலத்தால் தேவர்களெல்லாம் துன்புறுத்தும் போது சிவபெருமானே மீண்டும் அந்த சலந்தரேஸ்வரனை அழித்து அவருடைய நெற்றிக்கண்ணில் அவன் ஐக்கியம் ஆனதா ஐதீகம். பிராகாரத்தை வலம் வரும்போது விநாயகர் சன்னிதானம், சிறப்பான தரிசனம். காஞ்சி புராணத்தில் இந்த காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா சிவன் கோவில்களை பற்றியும் குறிப்பு இருக்குது. அதில் இந்த ஓணகாந்தீஸ்வரர், சலந்தரேஸ்வர் எல்லார பற்றியும் குறிப்புகள் வருது. இந்த சலந்தரேஸ்வரர் விமானம் சிறப்பான வேலைப்பாடுகளோடு இருக்குது. அப்படியே பிரதர்ஷனத்தை தொடர்ந்தோன்னா அடுத்தது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னிதானம். வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ இந்த சலேந்தரேஸ்வரர் சன்னிதானத்தோட வடக்கு பிராகாரத்தில் வலம் வந்துட்டுருக்கோம். ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சன்னிதானம் இருக்கு, சிறப்பான தரிசனம். சலந்தரேஸ்வரர் பிராகார சுற்று முடிஞ்சு முகப்பு வாயில்கிட்ட வந்துட்டோம். மீண்டும் சலந்தரேஸ்வரரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கோவிலுக்கு வெளியில் இந்த கோவிலுடைய தீர்த்தத்தை, திருக்குளத்தை தரிசனம் பண்ணலாம். விஷ்ணு தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் தோன்றி தீர்த்தம் அப்படின்னும் இதுக்கு பேர் இருக்குது. பாருங்க, குளத்திலிருந்து பக்கத்தில் சலந்தரேஸ்வரர் சன்னிதானம், இந்த நுழைவு வாயில் பூட்டி இருக்கு. அப்படியே தொடர்ந்து போனோன்னு சொன்னால் நம்ம தரிசனம் செஞ்ச ஓணகாந்தீஸ்வரர் திருக்கோவிலுடைய நுழைவு வாயில பார்க்குறோம். சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற, அவர் பொன் பெற்ற சிவஸ்தலம் இது. தொண்டை நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலம் ஓணகாந்தீஸ்வரர். சிறப்பான தரிசனம். ஓம் நமச்சிவாய. ஸ்ரீராம ஜெயம்.